ஏன்னா அந்த களத்துல வேற போதிக்கப்பட்டிருக்கு. இந்த களம் எல்லாத்தையும் வச்சிருக்கிறத தவிர இதுதான் வழின்னு வைக்கல. அதான் இங்க காலங்காலமா இருக்கிறது. நீயே முயற்சி பண்ணு, நீயே பயணி, நீயே முடி அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இதுதான் பாதன்னு சொல்லப்படுறது இல்லை. அதனாலதான் பாருங்களேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது ஒரு சவாலுடைய களம் தான் சொல்றேன். ஒரு மனிதனை திட்டமிட்டு முதலிலிருந்து முடிவு வரை அழைத்து சென்று விடவே முடியாதது. சகலருக்கும் சமமான வாய்ப்பு இந்த உலகம் தருது. அந்த சமமான வாய்ப்பு என்ன அப்படின்னா, இங்க லோகம் மொத்தமும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க உண்மை என்னன்னு தெரியாது, பொய் என்னன்னு தெரியாது. உண்மையும் பிரசங்கம் செய்யப்படும், ஆனா அது ஒரு சிலரால செய்யப்படும். பொய்யும் பெருசா பேசப்படும், பெரிய கூட்டத்தோடு பெரிய செல்வத்தோட வச்சுக்கிட்டு அவங்க அதற்காக பேசப்பட்டு இருக்கு. ஆனா இது ரெண்டும் பேசப்பட்டு இருக்கும், எங்கோ இருக்கும் ஒன்று. என் குரு அம்மா சொல்லுவான், குமரா, இயற்கை உயரத்தை விட செயற்கை உயரம் அற்புதமாக மின்னுகிறதா. அங்க 6 மாதத்துல அது கதை முடிந்து விடும். அப்ப இந்த வைரன்றது செயற்கை வைரத்தோட ஒன்றும் சிறப்பா இருக்காது, ஆனா அது அப்படியே இருக்கும். அப்படிதான் குமரா. அதனால பொய்மை பூரித்து இருக்கும், புதைஞ்சு போயிடும். மெய்மை சற்று உள் வாங்கிதான் இருக்கும், ஆனா நீடித்து இருக்கும். இவ்வளவுதான் இந்த வாழ்வியல் தர்மம். அப்ப நம்ம மாயை வயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, மீண்டெடுத்துக் கொள்ளுங்கள், மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள், மீண்டு விடுங்கள். இந்த உலகம் எல்லாம் ஒவ்வொரு நமக்குள்ளார குரோதத்தின் பக்கங்களை, விரோதத்தின் பக்கங்களை, துரோகத்தின் பக்கங்களை வருடி விடும். ஏன்னா அவர்கள் அப்பக்குவிகளா இருக்கிறார்கள், பக்குவம் இல்லாதவர்களா இருக்காங்க. உங்களுடைய ஆள் மனதை புரிஞ்சுக்கிட்டா அவங்க உங்களை உணர்வாங்க. ஆனா அவங்க தன்னையே புரிஞ்சுக்கல, உன்னை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அவர்களுக்காகவும் இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை செய்துட்டு விலகுங்கள். என்ன இருக்கு நம்ம கையில? மனம் படைத்தவர்களாக இருக்கிறோம். இங்கு இதம் செய்ய இதயத்தோடு வந்திருப்பவர்களாக இருக்கிறோம். அப்ப அதனால நம்ம இயன்றதை இந்த கர்மத்தை செய்துதான் தீர வேண்டும். அதனால சுத்த நேசத்தில் ஞானம் தொடங்குகிறதுன்னு தான் சொன்னேன், முடிகிறதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பாடம், அன்பை புரியாதவன், நேசத்தை புரியாதவன் ஞானத்தை அடையவே இல்லை. முதல் தகுதியே இங்கதான் இருக்கு. என்ன, கண்ணால கருத்தால நீ கெட்டிடக்கூடாது. நீ பாட்டுக்கு பெரிய பாடம் படிச்சுக்கிட்டு இருப்ப, இங்க விரோதர்களையும் துரோகர்களையும் இந்த பழிபாவம் செய்பவர்களையும் அல்லது பழிப்பவர்களையும் தூற்றுபவர்களையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களையும் கண்டு உன்னுடைய கல்வியை பூரா விரையும் செய்திருந்தது. அப்ப இதை நம்ம கடக்க வேண்டியவர்களா இருக்கும். ஒரு விமர்சனம் பண்றாங்க, தூற்றுறாங்க அப்படின்னா அதற்கு இணையா அவங்களை காணணும்ன்றதெல்லாம் இல்ல. நேசமாய் காணுங்கள். அவனுக்கு புரிய வைக்கவே முடியாது. அவன் ஒரு முடிவோட இங்க வந்திருக்கவன், உன்னை வேறொரு கோணத்திலேயே கருதி இருப்பவன். அவன் நீ என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்றான். அவன் தயாரா இல்லை. அவன் குருநாதன் தான் சொன்னான், குமரா, கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, கல்லாத மூடரை விட கல்லாதார் நல்லறம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. கல்லாத மூடன் கருத்தறியான்னு அவன் ஒரு முடிவோடையே வந்திருக்கவன். உன் பாதையை சிதைக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கவன். அவனுக்கு புரியல. அது அவனுக்கு நம்ம புரிய வைக்கவும் முடியாது. காலம், இந்த அண்டம் எப்படி சரிபகுதி இருளாலும் பிரகாசத்தாலும் சூழப்பட்டு இருக்கிறது, இந்த நிலை மாறுறதே கிடையாது. எப்பொழுதுமே பாதி இருளோடையும் பாதி பகலோடையும் தான் இருக்கும். கோலம் தான் சொல்லுது, இதன நிலை மாறுவதில்லை. இந்த மனிதனுடைய, இந்த மனித கூட்டத்தினுடைய நிலைப்பாடும் அப்படியே. அதுவும் அவன் திட்டமே கான் குமரா. இறைவனோட திட்டமே சொல்றாரு. அந்த முள் வைக்கப்பட்டு இருக்கிறது, அங்கு ரோஜா செடிகள், சில மலர்கள். அதாவது பாதுகாப்புக்குன்னு கூட நினைச்சுக்கலாம். அதை எச்சரிக்கையா பறிக்கணுங்கிறது கூட இருக்கலாம். அப்ப இங்க உண்மையின் பாதையும் பயணமும் அப்படித்தான் இருக்கு. இங்க யாருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, வேண்டியதில்லை. செய்ய தெரிந்தவன் செய்கிறான், செய்ய தெரியாதவன் போதிக்கிறான். நடக்க தெரிந்தவன் நடக்கிறான், நடக்க தெரியாதவன் பிறர் நடத்தையை குறை கூறுகிறான். அவ்வளவுதான். குமரா, இங்க நியாயம் கேட்காதே, நியாயம் சொல்லாதே, நியாயம் செய். அவ்வாறு நீ நியாயம் கேட்டால் அநியாயமாக அநியாயத்தினால் தண்டிக்கப்படுவார் சொல்றார் குருநாதர்.
ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா உண்மையா இருக்கு. நியாயம் சொல்லிட்டோம்னா யாரா நீ சொல்றதுக்கு, நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? ஏன்னா அவன் நான்ற மதம் பிடிச்சு வந்திருக்கான், வெறி பிடிச்சு வந்திருக்கான், ஆணவத்தினுடைய எல்லையில நிலை நின்று இருக்கான். அவன் சத்திய தர்மம் அறிய வந்திருக்கான். நம்ம மனம் கொண்டவர்கள், இங்கு இதம் கொண்ட இதயம் கொண்டவர்கள், அறம் தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற கடவுள். அதனுடைய பாகங்கள் சத்தியம், தர்மம், இறையை தொழ வேண்டியதில்லை. அறத்தை உயிர் மூச்சாய் கொண்டிருப்போம். இங்க அரணை தள்ளி வைக்கிறான். ஏன்னா அரணே அற வடிவு, அதனாலதான் அரண் வச்சான். கர அற மகாதேவா இல்ல, அறம் தான் அரண். ஆமா, இது திரவ நிலையில், இது திட நிலையில், ஆனா ரெண்டு ஒன்று தாங்கிற மாதிரி தான் சொல்றேன். அப்ப இங்க அறம் தான் தனியா போதிக்கப்பட்டிருக்கு, வேற நமக்கு போதிக்கப்படவே இல்லை. அதனாலதான் சத்தியம் சிவம் சுந்தரம் சொன்னான். சத்தியத்தை தாண்டிட்டு வான். இன்னைக்கு இறையின் பெயரால் இங்க 1000 குளறுபடிகள். அதெல்லாம் ஒன்றுமில்லை என் செல்வங்களே. தன்னை அறியாதவன் இறையை புறத்தை தேடுகிறான். அதானே உண்மை. தனக்குள்ள நான் அதுதானே தெரியாம இருக்கிறவன் தான் தேடிட்டு இருக்கான். ஒரு சிங்கம் சிங்கத்தை தேடி சென்றது, ஆனால் அதை சுற்றி இருப்பதெல்லாம் பன்றிகள். சுத்தி இருக்கிறது பூரா பன்றிகள். ஆனா அது ஒரு சிங்கத்தை தேடிட்டு போகுது, தானும் சிங்கம் தான், தெரியல. அப்ப இந்த பன்றிகளை பார்த்து பார்த்து சிங்கம் இங்க இல்லைன்னு நினைக்குது. நீதான் அந்த சிங்கம். அங்க நீர்நிலைக்கு அருகாமையில் செல், உன் முகம் உனக்கு தெரியும். உன்னுடைய இந்த மனம் எனும் நிலை கண்ணாடிக்கு உள்ள போ, உனக்கு சில உண்மைகள் புரியும். நீ அதுதான் புரியும். அது போல இங்க என்ன காரணத்திற்காக நான் யாரையும் வெறுத்து விடக்கூடாத நிலையில் இருப்பவன். அவர்களால் எனக்கு வீழ்ச்சியே அழிவே ஏற்பட்டாலும் அவர்களை துவேசிக்க கூடாத கட்டாயத்தில் இருப்பவன். நான் வாழ்நாள் வரை இந்த மனிதம் பேணி இருப்பேன், இந்த ஞானம் பேணி இருப்பேன் எனில் இறுதி வரைக்கும் நான் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றாதே பயணிக்க வேண்டி கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனாலதான் இது சத்திய சோதனை களம். இன்னைக்கு கலியனுடைய எல்லையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அங்கு சித்தத்தில் வியாபார போக்கு, சந்தை போக்கு, வக்ர உக்ர விரோத துரோக போக்கு, ஜாதி மதம் மொழி இனம் பேதம், இங்கு மேலூர் கீழூர், அது பெரிது இது பெரிது, அங்கு இங்கு அப்படி இப்படி எப்படியோ. பிணக்குகளின் உலகமாய் போனது. அவ்வளவுதான். குமரா, எந்த சொல்லில் சத்தியம் இருந்தாலும் ஏற்றுக்கொள், எந்த வாழ்வில் நியாயம் இருந்தாலும் ஏற்றுக்கொள், எந்த போதனையில் அந்த ஒரு அறிவு மெய்யறிவு வழங்கப்பட்டிருந்தாலும் ஏற்றுக்கொள். எவரிடத்திலிருந்து வந்ததென பாராதே, கெட்டு விடுவாய். கண்டிப்பா அகப்பட்டுவ. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வாழும் வரைக்கும் உனக்கான வாழ்வை வாழவே முடியாது. நீ எதை கும்பிட்டியோ அதற்கான வாழ்வு, எதை கொண்டாடினியோ அதற்கான வாழ்வு, எதற்கு கொடி பிடிச்சியோ அதற்கான வாழ்வு, இறுதி வரைக்கும் உன்னுடைய சுய வாழ்வை நீ வாழவே முடியாது. இங்க கொண்டாட என்ன இருக்கு? சிரத்திற்கு அழைத்து செல், அங்கு வைத்து கொண்டாடு.